அண்மை செய்தி. நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேரள அரசுக்கு எதிராக பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நெல்லை மாவட்டத்தில் 2 கிராமங்களில் 6 இடங்களில் கொட்டப்பட்ட அனைத்து கழிவுகளுமே அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக புற்றுநோய் மருத்துவமனை ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுத்துள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கழிவுகளை சேகரிக்கும் நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழக சிறப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இழப்பீடு பெற்று தர வேண்டும் என்றும் அந்த இழப்பை கொண்டு பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இழப்பீட்டை வசூல் செய்வதற்கு கேரள அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தொடர்ச்சியாக நோட்டீஸ் மட்டுமே அனுப்பி வருவதாகவும் கேரள அரசுக்கு எதிராக தமிழக தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் தமிழகத்தில் கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக இது 3வது வழக்காகவும் என்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து அறிக்கையாக அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீடு பெறுவதற்கு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி கேரள அரசுக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கின் விசாரணையை மார்ச் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.